உணவு பழக்கவழக்கத்த பத்தி ஒரு விஷயத்த நீங்க குறிப்பிட்டீங்க. இப்ப நான் வந்து இந்த உணவுகள்லாம் எடுத்துக்கிட்டா எனக்கு கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது நான் தவிர்க்க வேண்டிய உணவுகள், கேன்சரே வராம இருக்கிறதுக்கு தவிர்க்க வேண்டிய உணவுகள் அப்டின்னா என்னென்ன சொல்லுவீங்க? ப்ராசஸ்டு ஃபுட்டே வேண்டாங்க. நம்ம குழந்தைங்களுக்குலாம் அதை பழக்கப்படுத்தாதீங்க. நம்ம இப்போ நமக்கு ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு நூடுல்ஸை உடச்சி போட்டு பண்ணி கொடுத்துட்டா ஈஸி, அவங்களும் சாப்பிட்ருவாங்க. அப்படி அந்த மாதிரி பழக்கங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது தான். ஐ மீன் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. ப்ராசஸ்டு ஃபுட்டு வேண்டாம், கேன்டு ஃபுட்டு வேண்டாம். அதெல்லாம் வந்து ரொம்ப இப்போல்லாம் நிறைய இருக்குது. இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டு அப்போல்லாம் அந்த காலத்தில் ஒரு ஜாமும் ஒரு கெச்சப்பும் தவிர பெருசாக ப்ராசஸ் ஃபுட்டு இல்லை. நம்ம வந்து ஒரு இட்லி, தோசை, சாம்பார் அந்த மாதிரி சாப்பிட்டு வளர்ந்த ஜென்ரேஷன். ஸோ இப்போ உள்ளதில் வந்து கொஞ்சம் மாற்றங்கள் நிறையவே இருக்குது. அண்ட் நிறைய குழந்தைங்கள அந்த ஃபேன்சி ஃபுட்டு தான் கேட்குறாங்க. நிறைய யூ நேம் இட், ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது, இது இருக்குது, எல்லாமே யூ நேம் இட் இருக்குது. அந்த பியர் ப்ரெஷரும் குழந்தைங்களுக்கு நிறைய இருக்குது. அண்ட் ஃப்ரைடு ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிட்றாங்க, சிப்ஸ் மாதிரியான வகைகள் நிறைய சாப்பிட்றாங்க. இப்போ ஒரு லேஸ் பேக்கெட்டோ அந்த மாதிரி ஒரு சிப்ஸ் பேக்கெட் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு வீக்கெண்ட் நல்ல பழக்கங்கள், ஒரு பாமோகிரானேட் சாப்பிட கற்றுக் கொடுக்கலாம், பழங்கள் சாப்பிட கற்றுக் கொடுக்கலாம், ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிட கற்றுக் கொடுக்கலாம், முட்டை சாப்பிட கற்றுக் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஹெல்தியான ஸ்நாக்கிங்னு சொல்லுவாங்க. போர் அடிக்குது, எனக்கு ஏதாவது ஸ்நாக் பண்ணணும், அதை வந்து இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ, சக்கரவள்ளி கிழங்கு, அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே, வீனிங் டைம்ல இருந்தே நம்ம ஹேபிட்டாக எடுத்துட்டு வந்தால் டெஃபினட்டாக அவங்களுடைய இம்யூனிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஹெல்தியர் சமுதாயம் வரணும். இப்போ ஒரு சைடில் வந்து கேன்சர் தடுப்பு ப்ரிவென்ஷன் சொல்கிறோம், இன்னொரு சைட் ஸ்க்ரீன் பண்ணிக்கோங்க சொல்கிறோம். அதே மாதிரி நல்ல யங் சமுதாயம் வரணும்னா டெஃபினட்டாக ஃபுட் ஹேபிட்ஸில் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே தான் ஆகணும். அப்போ தான் நமக்கு வந்து ஹெல்தியர் ஜென்ரேஷன் வரும்.